ஹாய் ஹலோ நண்பா, நான் உங்கள் ஃப்ரீஸ் பாய்ஸ் பேசுகிறேன். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு கிரவுண்டு மழையில் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருந்துச்சிங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சின்ன பசங்களாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க பண்ணுறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுன்ட்டு என்னால் முடிஞ்ச உதவியை சின்னதாக செஞ்சாங்க. அந்தமாரி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்க திரும்பி நான் பண்ணுறேன்னா நீ பண்ணுறேன்னா நீ பண்ணுறேன்னான்னு அவன் வந்து அடிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் வாங்கி அவன் பாட்டுன்னு நான் பல்ல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாக்கு ஒருத்தவன் பிடிக்க வந்துட்டான். எல்லாருமே இப்போ ஒரு ஆளுன்றது ஒரு 10 பேர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மண் அள்ளிக்கிட்டு போயிட்டு நம்ம கிரவுண்டில் போட்டாங்க. கிரவுண்டில் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா குழப்பி அதுக்கப்புறம் அதில் காலை நல்லா மெரித்து இருக்கிற பசங்க எல்லாரையும் மெரிக்க விட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை ஷைனிங்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு வேறு மாதிரி ஆகிடுச்சு. கிரவுண்டே வேறு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வழித்து அந்த விடுவாங்கள்ல, அதாவது அந்த சமப்பலகையாக ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நல்லா சமப்படுத்திட்டு இந்தமாரி நல்லா பண்ணி அதுக்கப்புறம் 2 நாள் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம கிரவுண்ட் ஆகிடுச்சிங்க. இந்தமாரி நீங்கள் எதனா உங்கள் ஊரில் பண்ணியிருக்கீங்களா? இதுமாரி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இதுமாரி சின்ன வயசில் பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில், அவங்க விளையாடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நீங்கள் செய்யலாம். செய்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பாய்.